எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் வந்து திண்டுக்கல்லேருந்து டிஜிஎல் ஃபார்ம் ரஷீத் பேசுகிறேன். நாங்கள் வந்து தரமான ஜாதி கோழி சண்டலைன் லைனில் வந்து நாங்கள் வந்து கோழி சேவலாம் வளர்த்து கோழி குஞ்சுகள் இருந்து 3 நாள் குஞ்சிலேருந்து 3 மாதம் குஞ்சு 1 மாதம் குஞ்சு வெடா கன்னி நல்ல சேவல் இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டு ப்ரீடிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே என்ன பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்கானிக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். இதுமாரி நம்ம இன்குபேட்டர் அதுமாதிரி போகிறதுக்கு கிடையாது. எல்லாமே இயற்கையான முறையில் நேச்சுரலாக நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கள்கிட்ட வர கஸ்டமருக்கு அவங்க விருப்பத்தின் பேரில் எதாவது கேட்டுக்கிட்டாங்க. எங்களுக்கு சொந்தமாக தோட்டம் இருக்குது, 1 ஏக்கர் இருக்குது, 1/2 ஏக்கர் இருக்குது, அதில் வந்து எங்களுக்கு செட்டு போட்டு பண்ணி கொடுங்க, கோழி இறக்கி கொடுங்க அப்படின்னா அதுவுமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் திண்டுக்கல்லேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் வந்திருக்கோம். கோயம்புத்தூரில் சூலூர் பக்கத்தில் கலங்கல்னு சொல்லி ஒரு ஊர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 900 அடி, கிட்டத்தட்ட 1 ஏக்கர் ஒரு 10-15 சென்ட் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து செட்டு போட்டு அவுட்டர் லைன் அடித்து முடிச்சு தரதுக்கு நாங்கள் ஒரு 3-4 ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கோம். பாருங்கள், அந்த செட்டை பாருங்கள். இது நேற்றே வேலை ஆரம்பிச்சிட்டோம். இந்த செட்டு வேலை வந்து நாங்கள் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மாதம் 1 வாரம் ஒரு 15 நாள் இருக்கும். அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணிவிட்டோம். ஃபஸ்ட்டு செட்டை பார்த்துடலாம். பாருங்கள், அது வந்து கோழி செட்டு, எல்லா கோழியும் அடையிற செட்டு. இது சைஸ் பார்த்திங்கன்னா 20க்கு 16ங்க, 16 அடி அகலம், 20 அடி நீளங்க. உள்ளே வந்து இப்போ நாளைக்கு உள்ளே பரல் போட்டு தனியாக குஞ்சுகளுக்கு ப்ரூடிங் ரூம் போட்டு கொடுத்துருவோம். இப்போ இன்றைக்கி நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழி போட்டு கல் மூங்கிங்க உள்ளதில் பெஸ்ட்டு வந்து கல் மூங்கி தாங்க. ஏன்னா கரையான் பிடிக்காது. நல்லா பார்த்திங்கன்னா நாங்கள் பெயிண்ட் அடிச்சிருப்போம், கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கோம் பாருங்கள். கீழே ஒரு 2 அடிக்கு வந்து நாங்கள் பெயிண்ட் அடிச்சிருப்போம். ஏன் பெயிண்ட் அடிக்கிற பேர்னா கரையான் வந்து உள்ளே பிடிக்காமல் இருக்கிறக்காண்டி நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம். இந்த குச்சி சைஸ் பார்த்திங்கன்னா 10 அடிங்க. 2 அடி வந்து உள்ளே போயிடும், 8 அடி நிற்கிதுங்க. இப்போ இதில் வந்து நேற்று ஃபுல்லாக குழி போட்டு குச்சி ஊண்டிட்டோம். பார்த்தாவே தெரியும், எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க. எல்லாமே நூலுக்கு நம்ம கயிறு வச்சு தான் நூல் பிடிச்சி தான் அளப்போம். நம்ம பாருங்களேன், எல்லாம் ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதுவுமே வந்து தரமாக பண்ணுவோங்க. கோழியும் சரி, நம்மளை நம்பி யார் வந்தாலும் சரி, நம்மள்ட்ட ஒரு வேலை சொன்னாலும் அது தரமாக செஞ்சு கொடுப்போம். பாருங்கள், இந்த செட்டு வேலை போட்டிருக்கோம் பாருங்கள், பச்சை வேலை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டிங்க. இந்த குவாலிட்டி வந்து நம்பர் 1 குவாலிட்டி. நல்லா ஹெவியாக இருக்கும். நல்லா பாருங்கள், நல்லா ஹெவியான குவாலிட்டி. எனக்கு இந்த லைஃப் வந்து ஒரு 3 வருஷம் வருங்க. இது மாதிரி நல்லா டிம்பராக நாங்கள் இழுத்து வச்சு கட்டிடுறோங்க. நல்லா தெரியுதா? நல்லா பாருங்கள், நல்லா டிம்பராக கட்டிடுவோம். ஒவ்வொன்றும் கல் மூங்கில பாருங்கள். கட்டு கம்மி வந்து 1 2 3 4, ஒரு இதுலலாம் 5 போடுவோம் நாங்கள். இதுங்களா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி அவுட்டர் லைன் இன்றைக்கி முடிச்சுட்றாங்க. அவுட்டர் லைன் வந்து பார்த்திங்க இங்கிட்டு குறை ஓடிட்டுருக்கு. இங்கிட்டு வந்து போட்டுட்ருக்காங்க, வலை வந்து போட்டுட்ருக்காங்க, பச்சை வலை போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி அவுட்டர் லைனை முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து உள்ளே கோழி வலை வந்து உள்ளே போய் கோழி வலை வச்சுட்டு பரளி போட்டு புடிங்கம் போட்டு கொடுத்துட்டு முடிச்சிடுறதுங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து 3 நாளுங்க. இதுக்கு வேண்டிய ஆள் வந்து 5 பேருங்க. 1 ஏக்கர் கணக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குச்சி வந்து 100 குச்சி தேவைப்படும். வலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரோல் தேவைப்படுங்க. அவ்வளோதான் இதோட வேலை. ரொம்ப சிம்பிளுங்க. பெரிய ப்ராஜெக்டாக இல்லைங்க. 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போகிறதுக்கு பதிலாக இதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடுங்க. 50,000க்குள்ளே முடிச்சிடும். இதை ஒரு 50 ரூபாய்க்கு நம்ம கோழி வாங்கி விட்டோன்னா அது பேசாமல் ஒரு 3 மாதம் வளர்த்திங்கன்னா போதும். 3 மாதத்துக்கு மேலே ஒவ்வொன்றும் லாபம் தாங்க நமக்கு. 4ஆம் மாதத்துல நீங்கள் குஞ்சு எடுத்துருவீங்க. அது குஞ்சு எடுத்து குஞ்சை வளர்த்தி குஞ்சை விற்றாலும் சரி தான், குஞ்சுலேருந்து வளர்த்தி பெருசாக்கி கொடுத்தாலும் சரி தான் வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இப்போ ஜாயிண்ட் போட்டுட்ருக்காங்க வேலை. அடுத்த வேலைக்கு ஜாயிண்ட் போட்டுட்ருக்காங்க. இப்போ இது முடித்து இது அப்படியே முடிச்சுட்டு வந்துடுங்க. முடிச்சுட்டு வந்து கடைசியாக முடிச்சிடுறதுங்க. இதோட அடுத்த வீடியோ நாளைக்கு போட்டு வரேன். நன்றி நண்பர்களே. இதே மாதிரி உங்களுக்கு யாராவது விருப்பம் இருந்துச்சுன்னா, சொந்தமாக இடம் இருக்குது இல்லை கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஜிஎல் ஃபார்மு. என் பேர் ரஷீது, திண்டுக்கல் மாவட்டம். நம்பர் வந்து 99 52 64 15 90ங்க. நன்றி, வணக்கம்.